CA, CMA, CS, CAT, Banking, TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. நம்ம எக்ஸசைஸ் 6B பார்க்கலாங்க. எக்ஸசைஸ் 6B பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் ஆஃப் ஏபிஜிபி அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஐடியா கிடைக்குங்க. இதுவும் உங்களுக்கு புரியும். இதனால் எதுவுமே பேசிக் தெரிஞ்சுட்டு படிக்கும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளாக அந்த விஷயம் வந்து புரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த சம் பார்க்கலாங்க. எக்ஸசைஸ் 6B ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். த 7th term of the series 6, 12, 24 T7 என்னன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. இது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது? T2/T1 உங்களுக்கு என்ன வருது? R வந்துட்டு T2/T1, R வந்துட்டு உங்களுக்கு T2/T1. ஸோ 12/6 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வருது. அதே மாதிரி 24/12 போட்டிங்கனாலும் உங்களுக்கு என்ன வருது? 2 வருது. ஸோ R வந்துட்டு உங்களுக்கு 2 வருது. A வந்து 6, R வந்துட்டு 2, R வந்துட்டு நமக்கு என்னங்க? 2, T2/T1. ஸோ Tnோட ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க? AR to the power of n minus 1. A இருக்கிற இடத்துல 6 அப்ளை பண்ணலாம், R இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணலாம். n minus 1, 7 minus 1, 6, 2 to the power of 6. What is 2 to the power of 6? 2 to the power of 5, 32. 32 into 2, 64. ஸோ 64 into 6 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 384. T7 வந்துட்டு உங்களுக்கு 384. இதாங்க உங்களோட ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம். T8 of the series. இதுவும் உங்களோடது ஜிபி தான். இங்கே பாருங்கள், 6, 12, 24. உங்களை T8 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன ப்ராப்ளமே தான் இதுவும். அதில் T7 கேட்டிருந்தாங்க, இதில் T8 கேட்டிருக்காங்க. ஸோ A வந்துட்டு உங்களுக்கு 6, R வந்து T2/T1, T2/T1, 12/6 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுங்க? 2 வருது. Tnோட ஃபார்முலா AR to the power of n minus 1. A இருக்கிற இடத்துல 6 அப்ளை பண்ணலாம், R இருக்கிற இடத்துல 2, n minus 1. வாட் இஸ் n? என்னங்கிறது 8, 8 minus 1. 6 into 2 to the power of 7. ஸோ 2 to the power of 7 வந்துட்டு உங்களுக்கு 128. 2 to the power of 7 வந்துட்டு 128 into 6 உங்களுக்கு 768 வருங்க. இதாங்க உங்கள் செகண்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். Then third problem. T12 of the series minus 128, 64 minus 32 is அப்படிங்கிறாங்க. இந்த வேல்யூ வந்துட்டு கம்மியாயிட்டே வருது. ஸோ டிவைடில் வரதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். கொஷினை நம்ம எடுத்து எழுதலாம். minus 128, 64 minus 32, T12 என்னன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் A வந்து minus 128, R வந்து T2/T1, 64/128. 64/128 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுன்னா -1/2ன்னு வருது. -1/2. Tnோட ஃபார்முலா AR to the power of n minus 1. Tnோட ஃபார்முலா AR to the power of n minus 1. ஸோ A இருக்கிற இடத்துல 128 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ R இருக்கிற இடத்துல -1/2 போடலாம். n minus 1. ஸோ 12 minus 1, 11 வரும். -128 -1/2 to the power of 11. ஸோ -1/2 to the power of 11 நீங்கள் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 2 to the power of 11 எழுதலாம்.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகி ப்ளஸ்ன்னு வந்துடும். இங்கே வந்துட்டு 128 1/2 to the power of 11 1/11 இப்படி எழுதிக்கலாம். 128 2 to the power of 7 எழுதலாம். 1 2 to the power of 11 இங்கே இருக்குது. 2 to the power of 11 இங்கே இருக்குது. 2 to the power of 7 2 to the power of 11 இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 2 to the power of 4 1/2 to the power of 4 2 to the power of 4 வந்துட்டு நமக்கு 16. ஸோ 1/16 தான் உங்களுக்கு T12ஓட ஆன்சர். Fourth problem. The fourth term of the series 0.04 0.21 T4 is இதாங்க உங்களோட ப்ராப்ளம். ஸோ இந்த கொஷினில் A வந்து 0.04, R வந்து T2/T1 0.2 / 0.04 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்ட் என்னால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா 20 100ஆல் பண்ணுறோம். 100ஆல் பண்ணும்போது 0.2 × 100 என்ன வருதுன்னு பாருங்கள். 0.2 × 100 வந்துட்டு உங்களுக்கு 20 வருது. அதே மாதிரி 0.04 × 100 வந்துட்டு உங்களுக்கு 4 வருது. ரவுண்டட் நம்பராக இருந்ததுன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 20/4 வந்துட்டு 5 வருது. ஸோ ஆரோட வேல்யூ நான் 5ஆக ட்ரீட் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபார்முலா Tn is equal to AR to the power of n minus 1. What is A? A is equal to 0.04. R வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா 5, n minus 1 4 minus 1 4 minus 1 வந்துட்டு உங்களுக்கு 3 0.04 5 to the power of 3 5 to the power of 3. ஸோ 0.04 × 125 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 கட் பண்ணிருங்கன்னா 5 தான் உங்களோட ஆன்சர் ஃபோர்த்து ப்ராப்ளத்துக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்ளம். த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீரியஸ் 124 to n terms. ஓகேங்களா? இங்கே வந்து கொஷின் பாருங்கள். 1, 2, 4 up to 10 terms. up to உங்களுக்கு என்னங்க 10 terms. A வந்து உங்களுக்கு 1, R வந்துட்டு 2/1 R வந்து 2/1 வந்துட்டு உங்களுக்கு 2 வருது. n வந்துட்டு உங்களுக்கு 10. நமக்கு ஃபார்முலா வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 terms the last term. ஓகேங்களா? லாஸ்ட் டேர்ம் Tn என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது Tn. ஸோ n வந்து 10 டேர்ம்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேர்ம் Tnோட ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு உங்களுக்கு Tnோட ஃபார்முலா வந்துட்டு AR to the power of n minus 1. ஸோ AR to the power of n வந்து 10 கொடுத்துட்டாங்களா, 10 minus 1 சரிங்களா? அப்போ 9 வந்துடுவோங்களா? ஸோ ஏ இருக்கிற இடத்துல நீங்கள் 1 அப்ளை பண்ணலாம். ஏ இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணலாம். ஆர் இருக்கிற இடத்துல 2 அப்ளை பண்ணலாம். n minus 1 10 minus 1 வந்துட்டு உங்களுக்கு என்ன 9. ஸோ 2 to the power of 9 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது 512. ஸோ இந்த லாஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீரியஸ் எல் கேட்டிருந்தாலும் சரி, அந்த Tn 10th டேர்ம் அப்படின்னு கேட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு அது வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுங்க 512. Next, sixth problem. The last term of the series 1, -3, 9, -27 up to 7 term. இதாங்க உங்களோட கொஷின். ஸோ A வந்து 1, R வந்து T2/T1, -3/1 -3 வந்துடுச்சு உங்களுக்கு R. n வந்துட்டு உங்களுக்கு 7 term. L is equal to Tn அப்படின்னு நமக்கு தெரியணும். Tnோட ஃபார்முலா AR to the power of n minus 1 தானுங்களா? அந்த ஃபார்முலாவே எல்லுக்கு அப்ளை பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து n minus 1 7 minus 1 உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும் 6 வருது. ஸோ வாட் இஸ்
a is equal to 1, r is equal to minus 3 to the power of 6, minus 3 to the power of 6 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருதுன்னா 729. 1 into 729, L வந்துட்டு உங்களுக்கு 729 வருங்க. இது உங்களோட 6th problem. 7th problem, the last term of the series x squared x 1 2 up to 31 terms. இதாங்க உங்களோட கொஷின். ஸோ இந்த கொஷினில் உங்களுக்கு ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு, ஆருங்கிறது வாட் இஸ் ஆர் T2 by T1, எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்டு. நீங்கள் கட் பண்ணிங்கன்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகி உங்களுக்கு 1 by xன்னு வரும். ஆர் வந்துட்டு உங்களுக்கு 1 by x. எல் வந்துட்டு நமக்கு டிஎன், எல் வந்துட்டு உங்களுக்கு டிஎன். டிஎனோட ஃபார்முலா என்னங்க? ஏ ஆர் டு த பவர் ஆஃப் n minus 1. வாட் இஸ் ஏ? எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஏ. வாட் இஸ் ஆர்? 1 by xங்கிறது ஆர். n வந்துட்டு உங்களுக்கு 31 terms. n வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 31 terms. ஸோ 31 minus 1 வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு வரும்? 13 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு 1 to the power of 30, x to the power of 13 நம்ம இங்கே எழுதலாம். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு 1 x to the power of 30, இந்த 2 இங்கே கட் ஆயிடுச்சுன்னா 1 by x to the power of 28ன்னு வருங்க உங்களோட ஆன்சர். ஸோ எல் வந்துட்டு உங்களுக்கு 1 by x to the power of 28. இதாங்க உங்களோட 7th ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 8th ப்ராப்ளம், the sum of the series -2 6 -18 to 7 terms SN என்ன அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து உங்களுக்கு -2, ஆர் வந்துட்டு T2 by T1, ஆர் வந்து T2 by T1. 6 divided by -2 உங்களுக்கு வந்துட்டு என்ன வருது அப்படின்னா 6 divided by -2 வந்துட்டு உங்களுக்கு -3 வருது. n வந்து 7 terms. SN கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் தி சீரியஸ் அப்படின்னா SN. SNோட ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க? A into 1 minus r to the power of n divided by 1 minus r. 1 minus r சம் ஆஃப் தி சீரியஸோட ஃபார்முலா. ரெண்டு ஃபார்முலா இருக்குங்க. எஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு 1 விட ஜாஸ்தியாக இருக்கும்போது வேறு ஃபார்முலா, இப்போ லெஸ்ஸில் இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ இன்னொரு ஃபார்முலா என்ன? ஏ ஆர் டு த பவர் ஆஃப் n minus 1 டிவைட் பை r minus 1. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸில் வரும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே மைனஸில் சான்சஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஃபார்முலா ஏ 1 minus r to the power of n டிவைட் பை 1 minus r. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம போடலாங்க. ஏ இருக்கிற இடத்துல -2 போட்டுக்கலாம். 1 minus r வந்துட்டு உங்களுக்கு -3, n வந்துட்டு 7 டிவைடட் பை 1 minus -3. ஸோ உங்களுக்கு என்ன வருது? -2 1 minus 3 to the power of 7, -3 to the power of 7. இங்கே வந்துட்டு 1 plus 3ன்னு எழுதலாம். வாட் இஸ் 1 plus 3? 4 வந்துடுங்களா? 4 இங்கே போட்டுக்கலாம். ஸோ 4 நீங்கள் இங்கே போட்டு இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 times வரும். இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. 1 minus 3 to the power of -7 என்ன அப்படின்னு பார்க்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். 3 to the power of -7 வந்துட்டு உங்களுக்கு 2187 டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2188 டிவைடட் பை 2. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிங்கன்னா -1094. ஸோ உங்களுக்கு S1ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1094. இதாங்க உங்களோட ஆன்சர் 8th சம்முக்கு. நெக்ஸ்ட்டு 9th சம்மு. The sum of the series 243, 81, 27 to 8 terms is 243, 81, 27 up to 8 terms. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு என்னோட வேல்யூ ஏ வந்துட்டு உங்களுக்கு 243. ஏ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 243. ஆர் வந்து T2 by T1, T2 by T1 81 டிவைட் பை 243, 1/3 வரும். கட் பண்ணிங்கன்னா n வந்து 8 terms. n வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? 8 terms. SNோட ஃபார்முலா என்னென்னா ஏ
1 minus r to the power of n divided by 1 minus r. 1 minus r. இது வந்துட்டு ஆரோட வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் 1 இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோங்க. இப்போது ஏ இருக்கிற இடத்துல நம்ம 243 போடலாம். நெக்ஸ்ட்டு 1 மைனஸ் ஆர் வந்துட்டு உங்களுக்கு 1/3 to the power of 8 divided by 1 minus 1/3. இதாங்க உங்களோட கொஷினு. ஸோ இந்த 243 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் இருக்குங்களா, 1/1 டிவைடட் பை 3 to the power of 8 நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு 3 LCM எடுத்துக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 3 - 1 உங்களுக்கு 2/3 ஆயிரும். 243 1 minus 1/3 to the power of 8 2/3 எழுதலாம். 3 minus 1/3 வந்து 2/3 எழுதலாம். இப்போ இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 243 இதை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக போட்டால் 3/2 போடலாம். 1 minus 1/3 to the power of 8 3 to the power of 8 ஓகேங்களா. ஸோ இந்த 3 to the power of 8 வந்துட்டு நீங்கள் என்னன்னு பார்க்கணும். கேல்குலேட்டரில் 3 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 to the power of 8 வந்துட்டு 3 to the power of 8 வந்துட்டு 6561 வருது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு எல்சிஎம் எடுத்துருங்க. 243 into 3 divide by 2 6561 வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 6561 minus 1 ஸோ 6560 வரும். ஓகேங்களா, 6560 வரும். 6560 243 into 3/2 6560 divided by 6561 இப்படி வருதுங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணுறீங்க. 6560 வந்துட்டு 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 3280 வரும். 3280 வரும். 6561 3ஆல் கட் பண்ணோம்னா 6561 3ஆல் கட் பண்ணோம்னா இந்த 3ஆல் கட் பண்ணும்போது நமக்கு 2187 வருது. நெக்ஸ்ட்டு 243ஆல் கட் பண்ணோம்னா டிவைட் பை 243ஆல் கட் பண்ணோம்னா உங்களுக்கு 9 டைம்ஸ் வருது. ஸோ ஃபைனலாக 3280 டிவைட் பை 9 போடுறீங்க. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றலாங்க. 3280 டிவைட் பை 9 போட்டிங்கன்னா 364 டைம்ஸ் வருது. 364 டைம்ஸு 9ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைனிங் வந்து உங்களுக்கு 4 இருக்குது. ரிமைனிங் வந்துட்டு உங்களுக்கு 4 இருக்குது. ஸோ உங்களோட ஆன்சர் 364 4/9. இதாங்க 9th சம்மா, அதனோட கண்டினியூட்டி. 11th ப்ராப்ளம். The second term of a GP is 24 and fifth term is 81. The series is உங்களுக்கு செகண்ட் டேர்ம் அப்படிங்கிறது T2 வந்து 24, ஃபிஃப்த் டேர்ம் T5 வந்து 81. உங்களுக்கு TNோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா AR to the power of GPன்னு கொடுத்துருக்காங்க. GPயோட ஃபார்முலா AR to the power of n minus 1. ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம என்னன்னு சொல்லுவோம், T1-ஐ ஏன்னு சொல்லுவோம். செகண்ட் டேர்ம் T2-வை வந்துட்டு ஏஆர் அப்படிம்போம். T5-வை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏஆர் பவர் 4ன்னு எழுதுவோம். ஏஆர் பவர் n minus 1 ஏஆர் பவர் 4 அப்படின்னு எழுதுவோம். இப்போது T5 டிவைடட் பை T2 T5 டிவைடட் பை T2 ஏஆர் பவர் 4 divided by T2 வந்துட்டு உங்களுக்கு AR equal to 81 divided by 24. AA கட் ஆயிரும். உங்களுக்கு ஆரில் R பவர் 4 போச்சுன்னா உங்களுக்கு இங்கே என்ன இருக்கும், R cubed. R cubed வேல்யூ வந்துட்டு 81 divided by 24. இந்த 81-ஐ நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா R cubed is equal to 81 means 3 to the power of 4. இந்த 24-ஐ 8 3s are 24 அப்படின்னு நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆர் கியூப்ட் ஈக்குவல் டு 3 to the power of 4 3 into 3 cubedன்னு எழுதிக்கலாம். இந்த 8 நீங்கள் 2 cubedன்னு எழுதலாம், இன்ட்டு 3 எழுதலாம். இந்த 3யும் இந்த 3யும் உங்களுக்கு கட் ஆயிரும். ஸோ ஆர் கியூப்ட் ஈக்குவல் டு 3/2 to the power of 3 அப்படின்னு ஆயிடுச்சு உங்களுக்கு. கிளியராக புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஆரோட வேல்யூ வந்துட்டு 3/2. ஆரோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 3/2. ஆர் வேல்யூ கிடச்சோன்னா இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஏஆர் 24ங்களா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ என்னன்னு நமக்கு கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்களேன். ஆரோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 3/2. ஸோ நமக்கு ஏஆர் வந்துட்டு 24ன்னு தெரியும். ஆர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3/2 அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு 24. 3a is equal to 24 2s are உங்களுக்கு என்ன 48. ஸோ a is equal to 48 divided by 3. a ஓட ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 16. a வந்து 16 கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு தேவையான சீரியஸ் a, ar, ar squared, ar cubed. இதான் நமக்கு தேவையான சீரியஸ். a இருக்கிற இடத்துல 16 போடலாம். ar இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஏஆர் வந்து 16 3s 24 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏஆர் போட்டுக்கலாம். ஏஆர் ஸ்கொயர்டு, ஏ வந்து 16, ஆர் ஸ்கொயர்டு, ஆர் வந்து 3/2, ஆர் ஸ்கொயர்டு உங்களுக்கு என்ன வரும்? 9/4 வரும். இதையும் கட் பண்ணிங்கன்னா 4 times 4 9s உங்களுக்கு என்ன வரும்? 36. ஸோ 16, 24, 4 9s 36. ஏஆர் கியூப்டு, ஏ வந்து 16, ஆர் கியூப்டு 3 3s 9, 9 3s 27, 2 cubed வந்துட்டு உங்களுக்கு 8. இதையும் கட் பண்ணிங்கன்னா 2 times 27 2s 54. இப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் இப்படி போயிட்டே இருக்குங்க. இதாங்க உங்களோட 11th ப்ராப்ளத்தோட ஆன்சர். தென் 12th ப்ராப்ளம். The numbers of a GP is 39. 3 numbers of a GP is 39. And their product is 729. The numbers are sum of the 3 numbers is GP is 39 and their product is 729. The numbers are. இதான் உங்களோட 12th ப்ராப்ளம். சம் அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணுறது. சம் வந்துட்டு 3 நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு 39 அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் அப்படிங்கிறது நீங்கள் 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 729 அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தி 3 நம்பர் இஸ் ஜிபி இஸ் 39. 3 நம்பர் ஜிபினா உங்களுக்கு என்னெல்லாம் வரும்? ஏ/ஆர், ஏஆர். சம்முங்கிறதுனால இந்த 3த்தையும் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு 39 வரும். இதில் ஏ நீங்கள் காமனாக டேக்கிங் அவுட் சைடு. ஸோ உங்களுக்கு ரிமைனிங் வந்து 1/r 1r இதான் உங்களுக்கு இது இருக்க போகுது. ஈக்குவல் டு 39. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ப்ராடக்ட்டுக்கு வாங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் ஏ/ஆர் ஏஆர் ஈக்குவல் டு 729. ஆர்ஆர் நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. ஏ கியூப்டு வந்துட்டு 729. ஏ கியூப்டு ஈக்குவல் டு 729 நீங்கள் 9 கியூப்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் ஏ? ஏ இஸ் ஈக்குவல் டு 9. ஏ இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இந்த ஏவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 9. இந்த இடத்துல ஆர் ஒரு எல்சிஎம் எடுத்துக்கலாங்க. ஆர் எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 1, இங்கே 6, இங்கே ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 39 எழுதுவோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போது இந்த 9 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 9, இந்த 9 இன்ட்டு ஆர் 9r 9r ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 39r 9r ஸ்கொயர்டு ப்ளஸ் 9r. இந்த 39 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 39r ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 9r ஸ்கொயர்டு minus 30r plus 9 is equal to 0. இந்த ஸ்டெப்பை இன்னையும் நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறேன்.
இந்த டிவைடட் பை 3 பண்ணுறேன். டிவைடட் பை 3 பண்ணும்போது எனக்கு ரெடியூஸ் ஆயிடும். 3r² minus 10r plus 3 is equal to 0. ஸோ இந்த மாதிரி நான் அதை பண்ணி வச்சேன்னா எனக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாகணுங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 3r² minus 10r plus 9 is equal to 0. நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். plus 3 is equal to 0. இதை நான் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 3r² minus 10r plus 3 is equal to 0. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்? மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும், ஆட் பண்ணால் -10 வரணும். என்ன டேபிள் போடலாங்க? 1 9s are 9ங்களா? ரெண்டுத்தையுமே மைனஸ் போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -10 வரும். ஸோ இந்த -10r -1r -9rன்னு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறீங்க. 3r² minus r minus 9r plus 3 is equal to 0. இதில் r you are taking outside, 3r minus 1 minus 3 you are taking outside, 3r minus 1, then 3r minus 1 is equal to 0, 3r is equal to 1, r is equal to 1 by 3. Next step, r minus 3 is equal to 0, r is equal to 3. r வந்துட்டு உங்களுக்கு 3ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது, 1 by 3ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எதில் சப்ஸ்டியூட் பண்ணலான்னா நம்ம கிட்டே இருக்கிற a by r ar அதில் வந்துட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாங்க. இப்போது r is equal to 3ன்னு வச்சுக்கோங்க. r is equal to 3, a வந்து 9. ஸோ 9 by 3, 9 into 3 இந்த இடத்துல வந்துடும். 9 by 3 உங்களுக்கு 3 times 3 9 27. அப்போ r வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. இங்கே வந்துட்டு 1 by 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். r is equal to 1 by 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ a வந்து உங்களுக்கு 9, 1 by 3, a வந்து 9, தென் 9 into r வந்து 1 by 3. இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக போகும். ரெசிப்ரோக்கலாக போகும்போது உங்களுக்கு இங்கே 27, இங்கே 9, இதால் கட் பண்ணும்போது 3 times. ஸோ 3, 27, 9, 3. இப்போ உங்களுக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்குங்க. இது வந்து உங்களோட 12th ப்ராப்ளம். தென் 13th ப்ராப்ளம். இன் ஜிபி த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 term is, ஒரு ஜிபியில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ப்ராடக்ட்னால் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு 3 டேர்மை. நம்மளோட ஆன்சர் 27/8ன்னு இருக்காங்க. ஃபைண்ட் தி மிடில் டேர்ம். மிடில் டேர்ம்னால் நடுவில் இருக்கிறது. ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டேர்ம் 27/8. ப்ராடக்ட்டுங்கும் போது என்ன? a/r a/ar. இது வந்துட்டு உங்களுக்கு 27/8. இங்கே இருக்கிற ஆரையும் இங்கே இருக்கிற ஆரையும் கட் பண்ணிடலாம். ஸோ a cubedங்கிறது 27/8. a cubed is equal to 3 cubed divided by 2 cubedன்னு எழுதலாங்களா? 27 3 cubed, 8 வந்து 2 cubedன்னு எழுதலாம். a cubed is equal to 3/2 the whole cubed. What is a? a is equal to 3/2. மிடில் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. மிடில் டேர்முங்கிறது a. அப்போ வந்துட்டு உங்களோட ஆன்சர் வந்துட்டு 3/2. 14th problem. If you save 1 paisa today, 2 paisa the next day, 4 paisa the succeeding day, and so on, then your total savings in 2 weeks will be, 1 week உங்களுக்கு 7 days இருக்கும். ஸோ 2 weeks will be up to 14 days முடிய அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கொஷினை அவங்க 14 daysன்னு டைரெக்டாக கொடுக்கல. ஸோ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 பைசா, நெக்ஸ்ட் எத்தனை பைசா? 2 பைசா, நெக்ஸ்ட் எத்தனை பைசா? 4 பைசா, அப் டு 14 terms. அப் டு உங்களுக்கு என்னங்க? 14 terms. ஸோ ஏ வந்து 0.01, ஆர் வந்துட்டு T2/T1, இது 1 T1 T2, 0.02 டிவைட் பை 0.01. T2/T1 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா r வந்து உங்களுக்கு 2 வருது. SNோட ஃபார்முலா a r to the power of n minus 1 divided by r minus 1. ஸோ a இருக்கிற இடத்துல 0.01,
r to the power of n. r means என்ன 2. 2 to the power of n minus 1 divided by 2 minus 1. Next 0.01. 2 to the power of n வந்து 14. 2 to the power of n வந்துட்டு உங்களுக்கு என்னங்க 14 minus 1. 2 minus 1 நீங்கள் 1 போட்டுக்கலாம். 0.01. 2 to the power of 14 வந்து 16,384 minus 1. 1 போடணும்ட்டு இல்லை. 0.01. 16,384ல 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 16,383 வருது. ஸோ இதை 0.01 மல்டிப்ளை பண்ணும்போது 163.83. இதாங்க உங்களோட 14th ப்ராப்ளத்தோட ஆன்சர். Then 15th problem. The sum of n terms of the series 4 plus 44 plus 444 இப்படி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்த ப்ராப்ளமே தான். ஓகேங்களா? இந்த கான்செப்டை எப்படி ஞாபகம் வச்சுருக்கிறதுன்னு தெரிஞ்சால் டைரெக்டாக நம்ம சம்முக்கே போய்க்கலாம். இப்போ இந்த 4ல் 4 டேக்கிங் அவுட் சைடு 4 நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன இருக்கோ 1 11 11 அப்படியே உங்களுக்கு n முடிய இருக்கும். இதை 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். சேம் நம்பரால் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வில் நாட் பி சேஞ்ச்டு. 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9 99 999 அப்படியே உங்களுக்கு n முடிய இருக்கும். ஸோ 4/9. இந்த 9 நீங்கள் என்னன்னு ட்ரீட் பண்ணுறீங்கன்னா 10 minus 1. இந்த 99 நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னா 100 minus 1. 999 எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்னா 1000 minus 1. அப்படி n முடிய இருக்குது. இது 10, இது 10 ஸ்கொயர்டு, இது 10 கியூப். இதான் அதனோட மீனிங். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா 4/9 10 10 ஸ்கொயர்டு 10 கியூப்டு அப்படி n முடிய இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 + 1 + 1 + அப்படியே n முடிய அப்படின்னு இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜிபி மாதிரி இருக்கா? 10 10 ஸ்கொயர் 10 கியூப்டு. அப்போ ஏ வந்து 10, ஆரும் வந்துட்டு உங்களுக்கு 10. ஸோ ஃபார்முலா என்ன? 4/9 a r to the power of n minus 1 divided by r minus 1 n a. இதான் வந்துட்டு ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு 4/9 a வந்து உங்களுக்கு 10, ஆரும் 10, 10 to the power of n minus 1 divided by 10 minus 1 n. a இருக்கிறது நீங்கள் 1ன்னு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4/9 10 10 to the power of n minus 1 divided by 9 minus n. இதாங்க உங்களோட ஆன்சர். இதையும் 40 / 81 போடலாம், இல்லை எல்சிஎம் எடுத்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். இதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட்டு 16th ப்ராப்ளம். தி சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரியஸ் 0.1 0.11 0.111 இதான் உங்களோட ப்ராப்ளம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0.1 1/10ன்னு எழுதுகிறேன். வாட் இஸ் 0.1? 1/10. 11 என்ன பண்ணுறேன்னா 11/100ன்னு எழுதுகிறேன். 0.11 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11/100ன்னு எழுதுகிறேன். இப்படி நான் எழுதுகிறேன். இந்த கொஷினை நான் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட்டு 1/9ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/9 பண்ணுறேன். 9ஆல் நான் என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ணுறேன். ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 9 உங்களுக்கு என்ன ஆயிரும்? 19 ஆயிரும். 99/900 ஆயிரும். 999/900 ஆயிரும். இப்படி தான் இருக்கும். சேம் நம்பரை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுறேன். மேலெல்லாம் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே எல்லாத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன்னாங்க இதில் இருந்து 9 வெளியே எடுக்கிறேன். ஸோ நமக்கு 1/9 இங்கே என்ன இருக்கும்னா 9/10. பிகாஸ் 9 இங்கே டேக்கிங் அவுட் சைட் 9 × 9. இங்கே வந்து என்ன இருக்கும் 99/9 அவுட் சைடு எடுத்துட்டோம்னா இங்கே வந்துருக்கு நமக்கு 100 இருக்கும். 999 டிவைட் பை உங்களுக்கு இங்கே வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 9000
9 வெளியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இங்கே 1000 இருக்கும். இப்படி n டேர்ம்ஸ் முடிய நம்மளுக்கு இங்கே போகும். இப்போ நம்ம மேக்ஸுக்கு இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். 9 நம்ம என்ன எழுதலாம்? 10 minus 1 divided by 10. 99 என்ன எழுதலாம்? 100 minus 1 divided by 10 square. 1000 என்ன எழுதலாம்? 1000 minus 1 divided by 10 cubed. அப்படி n டேர்ம்ஸ் முடிய நம்ம எழுதலாங்களா? இப்போது இங்கே ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணலாம். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1/9 இதை வந்துட்டு 10/10 மைனஸ் 1/10. இதை வந்து ரெண்டுத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி நான் எழுதிட்டேன். எனக்கு ஈஸியாக ஆன்சர் வரணுங்கிறதுக்காக. இங்கே வந்துட்டு 100 வந்துட்டு ட்ரீட்டட் அஸ் 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் டிவைட் பை 10 ஸ்கொயர் மைனஸ் 1/10 ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே வந்துட்டு நமக்கு 1000 தான் வரும். 999 தானே. 1000 மைனஸ் 1 தான் வந்துட்டு 999. 0 ஒன்று தெரியாமல் எழுதிட்டேன். இப்போ இதை வந்து 10 cubed டிவைட் பை 10 cubed மைனஸ் 1/10 cubed. அப்படியே உங்களுக்கு என்ன டேர்ம் போகும் அப்படின்னா n டேர்ம்ஸ் முடிய இந்த லாஜிக் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கும். இதனோட அடுத்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதலாம்னா 1/9. இப்போ 10/10 வந்துட்டு உங்களுக்கு 1 ஆயிரும். 1 மைனஸ் 1/10 இந்த ஸ்டெப் நம்மக்கிட்ட இருக்கும். 10 ஸ்கொயர் பை 10 ஸ்கொயர் உங்களுக்கு 1 இருக்கும். 1 மைனஸ் 10 ஸ்கொயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு 10 cube டிவைட் பை 10 cubed 1 இருக்குது. 1/10 cubedன்னு இருக்குது. அப்படியே உங்களுக்கு n டேர்ம்ஸ் முடிய நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எழுதுகிறோம். ஸோ இந்த 1 எல்லாம் தனியாகவும் 1/10 எல்லாம் தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறோங்க. இங்கே பாருங்கள் 1/9 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் அப்படி n டேர்ம்ஸ் இருக்குது. தென் மைனஸ் 1/10 1/10 ஸ்கொயர் 1/10 cubed. அப்படியே உங்களுக்கு n டேர்ம்ஸ் முடிய அப்படியே இருக்குது. ஸோ 1/9 இதை வந்து நம்ம NA அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து நம்மளோட ஃபார்முலா என்னங்க? A 1 மைனஸ் r டு த பவர் ஆஃப் n டிவைட் பை 1 மைனஸ் r. இப்போது 1/9 A வந்துட்டு உங்களுக்கு 1 தான். ஸோ n இன்ட்டு 1. இங்கே A வந்துட்டு உங்களுக்கு 1/10. இங்கே வந்து A வந்து 1/10 ஆரும் உங்களுக்கு 1/10 தான். ஸோ 1 மைனஸ் 1/10 டு த பவர் ஆஃப் n 1/10 டு த பவர் ஆஃப் n. r வந்துட்டு உங்களுக்கு 1/10 டு த பவர் ஆஃப் என்ன வரும்? n. 1/10 டு த பவர் ஆஃப் n. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1 மைனஸ் r 1 மைனஸ் 1/10 இந்த ஸ்டெப் எழுதுவோம். இங்கே அடுத்த ஸ்டெப்பு 1/9 n. இதில் நீங்கள் 1/10 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இது மைனஸுங்க. 1/10 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் 1/10 டு த பவர் ஆஃப் n வரும். 1/10 டு த பவர் ஆஃப் n வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு 1 மைனஸ் 1/10 வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 9/10 வந்துடும். அடுத்த ஸ்டெப்பு 1/9 n மைனஸ் இந்த 10ஐயும் இந்த 10ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ரிமைனிங் 1 தான் இருக்கும். சரிங்களா? 1 n மைனஸ் இங்கே பாருங்கள் 1 மைனஸ் 1/10 டு த பவர் ஆஃப் n டிவைடட் பை 9. இப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதலாம்? 1/9 இந்த இடத்துல n தான் இருக்குது. மைனஸ் போட்டுக்கோங்க. 1 மைனஸ் 1/10 0.1 எழுதலாங்களா? 1/10 0.1 எழுதலாங்களா? 0.1 டு த பவர் ஆஃப் n. 1 மைனஸ் இங்கே வந்து ஆல்ரெடி 9 பண்ணி வச்சிட்டோம். 9 எழுதிடலாம். இதாங்க உங்களோட ஆன்சர். Seventeenth problem. The sum of the first 20 terms of a GP is 244. 244 times the sum of the first 10 terms, the common ratio. இப்போ 20 terms of a GP வந்துட்டு 244.
the sum of the first 20 terms of a GP is 244. So உங்களுக்கு S20ங்கிறது 244. Sum of the first 20 term is என்ன? Then sum of the first 10 terms and the common ratio. S10 வந்துட்டு உங்களுக்கு என்ன? Ratio வந்துட்டு என்னன்னு question கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா sum of the first 20 term of a GP is 244 times the sum of the first 10 terms times the first 10 terms. ஸோ அந்த 20ங்கிறது 10 டேர்ம்ஸுக்கு வந்துட்டு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு 20யோட ஃபார்முலா என்ன? S20யோட ஃபார்முலா என்ன? A r to the power of 20 minus 1 divided by r minus 1. Sum of the 10 terms 244 times. இங்க பாருங்க, first 20 term of the GP 244 times of the first 10 times. 244 ஓட 10 times இருந்தாங்க. A r to the power of 10 minus 1 divided by r minus 1. இதுக்கு வந்துட்டு இது ஈக்குவல். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறோம். கொஷின் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 20 டேர்ம்ஸ் ஆஃப் அ ஜிபி. 20 டேர்மோட ஜிபி வந்துட்டு என்னென்னா 244 டைம்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 10 டேர்ம்ஸ். 10 டேர்ம்ஸோட 244 டைம்ஸ் அப்படின்னு கொஷினில் சொல்லியிருக்காங்க. ஸோ S20 வந்துட்டு 244 டைம்ஸ் ஆஃப் S10. இப்போ நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாங்க. S20 that is equal to 244 times of S10. So S20 அப்படிங்கிறது A r to the power of 20 minus 1 divided by r minus 1 244 times of A r to the power of 10 minus 1. ஸோ நான் இங்கே வந்து r minus 1ஐயும் r minus 1ஐயும் நான் கட் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிற ஏயும் இங்கே இருக்கிற ஏயும் நான் கட் பண்ணிடுறேன். நமக்கு ரிமைனிங் இருக்கிறது r to the power of 20 minus 1. இந்த இடத்துல ரிமைனிங் இருக்கிறது 244 r to the power of 10 minus 1. இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம். ஸோ நம்ம இது என்ன எழுதுகிறோம்னா r to the power of 20 minus 1. தென் நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 244 r to the power of 10 மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணால் 244. நெக்ஸ்ட்டு r to the power of 20 minus 1. இப்போ 244 வந்துட்டு 244 ஆரெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாங்க. 244 r to the power of 10 minus 244. திருப்பி இதே எழுதிட்டேன். என்ன பண்ணுறேன்னா ஆறில் ஒரு சைடும் நம்பர்ஸில் ஒரு சைடும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஆறுலாம் ஒரு சைடு நமக்கு கொண்டு வரும்போது r to the power of 20 244 r to the power of 10 is equal to உங்களுக்கு minus 244 plus 1 வரும். இப்போ r to the power of 20 minus 244 r to the power of 10 வந்து minus 243. இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. இப்போ நம்மக்கிட்ட இப்படி கொண்டு வந்துடலாம். r to the power of 20 minus 244 r to the power of 10 மைனஸ் ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 243 is equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 243 வரணும், ஆட் பண்ணால் 244. 1 into 243 அப்படி கொண்டு வந்துட்டோம்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு r to the power of 20 நான் வந்து என்ன பண்ணுறேன்னா r பவர் 10 டீயாக எடுத்துக்கிறேன். ஸோ r பவர் 20 நம்ம என்ன எழுதலாம்? t ஸ்கொயர்னு எழுதலாங்களா? அப்போ t எழுதுனா ஃபேக்டரைசேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ r பவர் 20 இஸ் ட்ரீட்டட் அஸ் என்ன? t ஸ்கொயர்டுங்களா? இது வந்துட்டு 244 டீன்னு ஆயிருங்களா? இது வந்து 243 ஆயிடுச்சுங்களா? ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 243 வரணும், ஆட் பண்ணால் 244 minus 244 1 into 243 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், தென் ஆட் பண்ணுங்கள், இந்த ஆன்சர் வந்துடுங்களா? அப்போ t ஸ்கொயர்டு மைனஸ் t மைனஸ் 243 43t ப்ளஸ்
243 எழுதலாம். இல்லை t காமனாக வெளியே எடுத்தால் t மைனஸ் 1 மைனஸ் 243 வெளியே எடுத்துட்டோம்னா t மைனஸ் 1. ஸோ t மைனஸ் 1 இன்ட்டு t மைனஸ் 243. இப்போது t is equal to 243, t is equal to 1 நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நம்ம r to the power of 10 வந்துட்டு tன்னு வச்சுருக்குறோம். ஸோ r to the power of 10 வந்துட்டு 243ன்னு வச்சுக்கலாம். 243 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு 3 to the power of 5. r to the power of 10 is equal to 3 to the power of 5 வந்துட்டு 243. 10 ஆக்கணும்னா நம்ம இது என்னன்னு பண்ணலான்னா √3 to the power of 10ன்னு எழுதலாம். 3 to the power of 5னாலும் √3 to the power of 10னாலும் ஒரே மீனிங் தான். பிகாஸ் ஒரு 3க்குள்ளே நமக்கு 2 √3 இருக்குது. ஸோ 5 3க்குள்ளே 10 √3 இருக்கும். ஸோ ஆரோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு √3. ஆரோட வேல்யூ வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. இதாங்க உங்களோட ஆன்சர். Then 18th problem. The sum of the series 1 plus 3 plus 9 plus 27 is 364. The number of the term 1 plus 3 plus 9 plus 27 plus இப்போ Sn வந்துட்டு உங்களுக்கு 364, n வந்து என்னன்னு கேட்குறாங்க. A வந்து உங்களுக்கு 1, R வந்து T2 by T1, T2 by T1, R வந்துட்டு உங்களுக்கு 3, R வந்துட்டு உங்களுக்கு 3. Snோட ஃபார்முலா A R to the power of n minus 1 divided by R minus 1. Sn இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம், 364 எழுதலாம். A இருக்கிற இடத்துல 1, 3 to the power of n minus 1 divided by 3 minus 1. இப்போ 3 minus 1 வந்துட்டு உங்களுக்கு 2 ஆயிரும். 364 into 2, 364 into 2 equal to 3 to the power of n minus 1. ஸோ இது உங்களுக்கு 728 plus 1 is equal to 3 to the power of n. 729 வந்துட்டு 3 to the power of n. 729 3 to the power of 6 is equal to 3 to the power of n. n is equal to 6. n is equal to உங்களுக்கு என்ன 6. இது வந்துட்டு உங்களோட 18th problem. Then 19th problem. The product of three numbers in a GP is 729 and the sum of the squares is 819. The numbers are. இப்போ ப்ராடக்ட் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் a by r a ar. இதை ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு 729 சொல்கிறாங்க. ஆர்ஆர் கேன்சல் பண்ணிடலாம். a cubed வந்துட்டு 729, a cubed 7 cubed எழுதலாங்க. 9 cubed 9 9s are 81, 81 9s are உங்களுக்கு 729. ஸோ வாட் இஸ் a is equal to 9 அப்படின்னு நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அந்தைய ஸ்கொயர் அதை வந்துட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது ஸ்கொயர் பண்ணுறோம் மீன்ஸ் a by r the whole squared, a squared, a squared, r squared. அதை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 819 வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் a ஸ்கொயரை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், 1 ப்ளஸ் a ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே 1 by r ஸ்கொயர்டு இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே r ஸ்கொயர்டு இருக்கும், ஈக்குவல் டு 819. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்துட்டு நம்ம r ஸ்கொயர்டை எல்சிஎம் எடுக்கலாம். r ஸ்கொயர்டு எல்சிஎம்னா 1 ப்ளஸ் r ஸ்கொயர் ப்ளஸ் r டு த பவர் ஆஃப் 4 ஈக்குவல் டு 819 வரும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் a வந்து 9, a வந்துட்டு நம்மளுக்கு என்ன 9. அப்போ a ஸ்கொயர் வந்து 81 வருங்களா. அப்போ 1 ப்ளஸ் r squared plus r to the power of 4 divided by r squared equal to 819. இந்த a இருக்கிறதுல நம்ம இங்கேயே வந்துட்டு 9 squared 81 போட்டோம்னா இந்த 81 ஈக்குவேஷனுக்கு இந்த சைட் கொண்டு வந்தோம்னா டிவைட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து வந்துடும். 81 819 பண்ணும்போது 91 டைம்ஸ் வரும் உங்களுக்கு. (819) divided by 81 வந்துட்டு உங்களுக்கு 9 squared 81ங்களா.
9 டேபிளில் நம்ம அதை கட் பண்ணுறோம். 819 9 டேபிளில் கட் பண்ணுறோம். டிவைட் பண்ண முடியல. ஸோ 819 டிவைட் பை 9 போட்டோம்னா 91 டைம்ஸ் வருது. 81 9ஆல் டிவைட் பண்ணால் 9 டைம்ஸ் வருது. ஸோ 91/9 நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வந்த ஆன்சரை நம்ம வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். பின்னாடி பேஜில் நான் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 9r² 9r⁴ is equal to 91r². இந்த மாதிரி எழுதிடும். இதை இதாலேயும் எழுதிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை எல்லாத்தையும் நம்ம பிரித்து எழுதுகிறோம். இப்போ நமக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா 9 + 9r² + 9r⁴ equal to நமக்கு 91r² வரும். நம்பர்ஸ்லாம் ஒரே பக்கமாக கொண்டு வந்துடலாம். 9 9r² 9r⁴ 91r² ஈக்குவல் டு உங்களுக்கு 91r² ஈக்குவல் டு 0. r² வந்துட்டு ட்ரீட்டட் அஸ் டீன்னு வச்சுக்கோங்க. r⁴ வந்துட்டு உங்களுக்கு t² ஆயிடும். இப்போ 91r² 9r² உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 82r² அப்படின்னு வரும். 82r². அதாவது நீங்கள் இதை இப்படி எழுதலாம். 9t² -82t -82t + 9 is equal to 0. 9 -9r² + 9r². r² வந்து டீன்னு வச்சிட்டோம்னா இப்போ 9 9s 81 மல்டிப்ளை பண்ணால் 81 ஆட் பண்ணால் -82 வரும். 1 × 81 ரெண்டுத்தையும் மைனஸ் போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸு ஆட் பண்ணால் -82. நீங்கள் இப்படி எழுதுங்க. 9t² -t -81t தென் +9 is equal to 0. இதில் காமனாக டீயை வெளியே எடுத்துட்டோம்னா 90 - 1 -8 காமனாக வெளியே எடுத்தால் 90 - 1. ஸோ 90 - 1 is equal to 0. t -8 is equal to 0. So 90 - 1 is equal to 0. 90 is equal to 1. t is equal to 1/9. t -8 is equal to 0. t is equal to 8. tக்கு வந்துட்டு உங்களுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சாரிங்க 9 காமனாக வெளியே எடுக்கிறோம். இங்கே 9 தான் காமனாக வெளியே எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு 90 - 1 வரும். ஸோ இங்கே t - 9 தான் வரும். தப்பாக எழுதிட்டேன். ஸோ t is equal to 9. t is equal to உங்களுக்கு 9. ஒரு t வந்து 1/9, இன்னொரு t வந்துட்டு 9. வென் உங்களுக்கு r வந்துட்டு நம்ம இப்போ வந்து r கண்டுபிடிக்கணும். வென் r is equal to 3. r is equal to நமக்கு வந்துட்டு 3. இப்போ r² வந்துட்டு உங்களுக்கு t. r² வந்துட்டு t. ஸோ r² வந்துட்டு 9ஆக ட்ரீட் பண்ணிங்கன்னா r வந்து 3ஆக கிடச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப்பு r² equal to tங்களா. r² equal to 1/9ங்களா. ஸோ r is equal to 1/3. ஸோ rக்கு வந்துட்டு நமக்கு 2 வேல்யூ இருக்குது. ஒரு 3ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 1/3 அப்படிங்கிற ஒரு வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம r கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்க. எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இப்போ a/r a/ar. இப்போ 9/3 9 9 × 3. நான் வந்து r is treated as 3 அப்படின்னு ட்ரீட் பண்ணிட்டேன். அப்படி ட்ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா 3, 9, 27. நீங்கள் அதே மாதிரி 1/3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அப்படியே ரெசிப்ரோக்கில் வரும். 27, 9, 3 அப்படின்னு வரும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது உங்களோட 19th ப்ராப்ளத்தோட கண்டினியூவேஷன். நெக்ஸ்ட்டு 20th ப்ராப்ளம். த சம் ஆஃப் தி சீரியஸ் 1 + 2 + 4 + 8 to n terms. இதாங்க உங்களோட ப்ராப்ளம். ஓகேங்களா. இங்கே a வந்து 1, r வந்து 2, t2/t1. 2 / 1 வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும் 2 தான் வரும்.
Snோட ஃபார்முலா AR power n minus 1 divided by R minus 1. So A இருக்கிறதுல நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? 1 அப்ளை பண்ணலாங்களா? 2 to the power of n minus 1 divided by 2 minus 1ங்களா? So 1 மல்டிப்ளை பண்ணாலே அதே தான் வரும் 2 to the power of n minus 1. உங்களோட ஆன்சர் இதுதாங்க 20th ப்ராப்ளத்துக்கு. Next 21st problem. The sum of the infinite GP minus 14 minus 2 plus 2 by 7 minus 2 by 49 is இதான் உங்களோட கொஷின். இன்ஃபினிட்டிவ் சம் ஆஃப் தி இன்ஃபினிட்டிவோட ஃபார்முலா உங்களுக்கு என்ன? A divided by 1 minus R. இதான் சம் ஆஃப் தி இன்ஃபினிட்டிவோட ஃபார்முலா. இப்போ R பார்த்தீங்க அப்படின்னா T2 by T1. T2ங்கிறது minus 2 divided by 14. ஆரோட வேல்யூ மைனஸ் 1/7. ஆரோட வேல்யூ என்னங்க? மைனஸ் 1/7. ஏ இருக்கிறதுல 14 அப்ளை பண்ணலாம். 1 மைனஸ் 1 மைனஸ் 7 எழுதுகிறோம். ஸோ இங்கே 14 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிடுது. 1/7 ஆயிடுது. இந்த இடத்துல நம்ம ஒரு எல்சிஎம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 7 + 1 ஆயிரும். 8/7 ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த 14 இங்கே அப்படியே இருக்கும். இப்போ 14 into 7/8 14 into 7/8 இந்த 8/7 ரெசிப்ரோக்கலாக போகும்போது 7/8ன்னு உங்களுக்கு மாறிடும். இது 2 டேபிளில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் வரும். இங்கே 7 டைம்ஸு. ஸோ உங்களோட ஆன்சர் 49/4. 21st ப்ராப்ளம். Next 22nd problem. The sum of the infinitive GP is minus 1 minus 1/3 plus 1/9 minus 1/27 is. இதான் உங்களோட ஃபார்முலா. ஸோ இங்கே A வந்து 1, R வந்து T2 by T1. அப்போ minus 1/3 டிவைட் பை 1 வந்துட்டு உங்களுக்கு minus 1/3 தான். சம் ஆஃப் தி இன்ஃபினிட்டிவோட ஃபார்முலா A divided by 1 minus R. ஸோ ஏங்கிறது 1 மைனஸ் 1/3 உங்களுக்கு ப்ளஸ் 1/3 ஆயிரும். 1 டிவைட் பை 3 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா 3 + 1. ஸோ 1/4/3 1/4/3 நீங்கள் என்ன எழுதலாம்? 3/4ன்னு எழுதலாம். 3/4 நீங்கள் என்ன எழுதலாம்? 0.75ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 23rd ப்ராப்ளம். The number of terms to be taken so that 1 + 2 + 4 + 8 will be 819. சரிங்களா? இப்போ இதுதான் வந்துட்டு உங்களோட SN. A வந்துட்டு உங்களுக்கு 1, R வந்துட்டு உங்களுக்கு 2. SNோட ஃபார்முலா AR to the power of n minus 1 divided by R minus 1. இதான் வந்துட்டு உங்களோட ஃபார்முலா. SN இருக்கிற இடத்துல நான் என்ன அப்ளை பண்ணுறேன்னா 8191 அப்ளை பண்ணுறேன். A வந்து 1, R வந்து 2 to the power of n minus 1 divided by 2 minus 1. 2 minus 1 வந்து உங்களுக்கு 1 தான் வரும். ஸோ 8191 ஈக்குவல் டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 2 to the power of n minus 1. நம்ம இந்த 1 நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். 8191 + 1 is equal to 2 to the power of n. 8192 81 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8192 is equal to 2 to the power of n. 8192 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 2 to the power of 13. 2 to the power of 13 வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 to the power of n. ஸோ என்னோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்? 13 வரும். 23rd ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 24th ப்ராப்ளம். 4 geometric mean between 4 and 972. 4 geometric mean இருக்குது. இதை நம்ம T1 வச்சுக்கோம், T2, T3, T4, T5, T6. ஓகேங்களா? T1 வந்துட்டு நம்மளுக்கு A வந்து 4. T5 வந்துட்டு AR power 4 எழுதலாங்களா? n-1. இது வந்துட்டு 972. எப்போவுமே பெரிய நம்பரால் சின்ன நம்பரை நம்ம என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணோம். ஸோ AR power 4 divided by A, அதாவது T5 divided by T1. இப்போ 972 divided by 4. 972 divided by 4 AA கேன்சல் ஆயிடுது.
r பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 972 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 972 டிவைடட் பை 4 வந்துட்டு எனக்கு என்ன வருதுன்னா 243 வருது. 243 வந்துட்டு எதோட க்யூப்டுன்னு பார்க்கணும். 3 to the power of 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 243 வருதா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். 3 into 3 into 3 into 3 3 to the power of 5 3 to the power of 5 3 to the power of 5 வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா r power 4 is equal to 3 to the power of 5. 3 to the power of 5 தான் வந்துட்டு (972) divided by 2. சாரிங்க, ஒன் மோர் டைம் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 24th ப்ராப்ளம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாங்க. 4 நமக்கு 4 வேல்யூ இல்லை. 972 இங்கே a is equal to 4. என்னுங்கிறத வந்துட்டு 6 1 2 3 4 5 6 இருக்குது. என்னும் எல்லும் இங்கே ஒன்று தான். என்னும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா l is equal to t to the power of n. l is equal to t to the power of n. அந்த t to the power of nங்கிறது 972. ஸோ இது எல்லாமே சேம் மீனிங். இந்த லாஜிக் யூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். tn is equal to a r to the power of n minus 1. tn இருக்கிற இடத்துல நான் 972 போடுறேன். a இருக்கிற இடத்துல 4 n minus 1 t1 t2 t3 t4 t5 t6 இது வந்து t6. அப்போ n minus 1 6 minus 1 எனக்கு என்ன கிடைக்கும்? 4r to the power of 5 கிடைக்கும். ஸோ 972 divided by 4 is equal to r to the power of 5. r to the power of 5. இப்போ 972 divided by 4 வந்துட்டு 243 is equal to r to the power of 5. 243 நீங்கள் 3 to the power of 5 r to the power of 5ன்னு இருக்கலாம். r is equal to 3. r is equal to 3. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் தி ஜிபி வந்துட்டு இங்கே மிஸ்ஸிங் நம்பரில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏஆர் பண்ணலாங்களா? இப்போ T1 அப்படிங்கிறது ஏங்கிறது உங்களுக்கு 4. T2ங்கிறது ஏஆர் வந்து 4 3 சார் உங்களுக்கு என்னங்க 4 into 3 ஒரு 3 சார் என்ன வரும் 12. T3ங்கிறது ஏஆர் ஸ்கொயர்டு. அப்போ 4 3 3 சார் என்ன வரும் 9 9 4 சார் உங்களுக்கு 36. T4 வந்துட்டு ஏஆர் கியூப்டு. அப்போ 4 into 9 3 சார் என்ன 27. ஸோ 4 into 27 வந்துட்டு உங்களுக்கு 108. ஸோ T5 வந்துட்டு ஏஆர் பவர் 4. ஸோ 4 into 27 3 சார் என்ன 81. 81 into 4 வந்துட்டு 324. ஸோ உங்களோட ஆன்சரு 4 ஆல்ரெடி இருக்குது. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 12 36 108 324. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு 972 வரும். இதாங்க உங்களோட 24th ப்ராப்ளத்தோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட், பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 640101. தொடர்புக்கு 9894 795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.